வருகை புரிந்துள்ள அனைத்து நம் சமுதாய உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பக்கத்தில் குத்தாலம் வெள்ளப்பெருக்க நம்ம நியூஸில் பார்ப்போம். அதை நேரில் பார்க்குற அளவில் சாரையாக குற்றால அருவி மாதிரி இங்கே குமிஞ்சு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம தலைவர் இங்கே வந்திருக்காங்க. இதோடைய நோக்கம் 2026க்கான ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் தேவமாருக்கு ஒரு பாதிப்புன்னா அடுத்த கணம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் எசக்கிராஜா தேவர் அவர்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. ரெண்டாவது, அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம சமுதாயம் நம்ம கட்சியில் நிறைய பேர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இன்னொரு காரணமும் இருக்கு. மற்ற சாதிய தலைவர்கள் மாதிரி விலைக்கு போகாம எனக்கு பணம் பெருசு இல்லை, என் சாதி மக்கள் தான் பெருசுன்னு அல்லும் பகலும் உழைக்கக்கூடிய ஒரே தலைவர் நமது டாக்டர் எசக்கிராஜா தேவர் அவர்கள் என்பதை இந்த சபையில பெருமையாக சொல்றேன். ஏன்னா இன்றைய சூழல்ல பணத்துக்காக நம் சமுதாயத்தை கொண்டு வந்து அடவு வச்சுக்கிட்டு அவங்க பேர்ல அந்த சமுதாயத்தின் பேர்ல பகட்டு வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை வாழ்றதெல்லாம் ஒதுக்கிட்டு நமக்காகவே யாரு எத்தனை மணிக்கு எந்த நேரம் ஒரு போன் அடிச்சு என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அடுத்த கணம் அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணிட்டு தான் அவர் உறங்குறாரு. அவர் எப்போ தூங்குறாரு எப்போ முழிக்கிறாருங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். இன்னைக்கு அவரு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கூட்டம் நடத்துறோம், கூட்டம் சேருது, எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த ஆதரவு அவருக்கு அதை அதிகாரமா கொடுக்கணும். இந்த ஆதரவு அதிகாரமா ஆனாதான் நமக்கு நம்ம சமுதாயம் வளர்ச்சி மேலும் மேலும் ஓங்கி வளரும். இதை தவிர்த்துட்டு நமக்கு அதிகாரத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா அடுத்தது நம்ம வளர்ச்சி பின்னோக்கி தான் செல்லும். ரெண்டாவது, நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து மாற்று கட்சியினர் நம்மளை தேடணுமே தவிர நம்ம எந்த கட்சியிலையும் போய் தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் பதிவு பண்றேன். நம்மளுடைய செயல்பாடை பார்த்து அவங்க தேடி வரட்டும்யா, நம்ம ஏயா போகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. மற்றபடி எல்லா கூட்டத்திலையும் சொல்றது தான், தேவமாறு அப்படின்னாலே அருவாளை தூக்குவான் வெட்டுவான் அவனுக்கு 3 அறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலங்கள் மாதிரி இப்ப அருவாளை தூக்காம இப்ப எல்லாரும் அறிவை தீட்ட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு காவல் நிலையம் போகணும்னா ஒரு மனு எழுதணும் அப்படின்னா வக்கீல் தேவையில்லை, அவங்களே போய் எழுதுத அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா இன்னைய சூழல்ல நமது சமுதாயத்தை பார்த்தாலே இவங்களுக்கு என்ன தெரியும், அக்கில் அருவாளை வச்சுட்டு சுத்ததான் தெரியும், சண்டித்தனம் பண்ணதான் தெரியும்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள் மாறி வக்கீலாகவும் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஜட்ஜாகவும் வந்துகிட்டு இருக்காங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற தலைவர்களுடைய அறிவுரையின் பேர்ல தான். அவர் எங்கேயுமே ஆயுதங்கள் முடிவு கிடையாது, அறிவு தான் முடிவு அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம தலைவர். அதனால எல்லா இடத்துலையும் நான் இதை சொல்றேன், ஆயுதத்தை தீட்டாதீங்க, அறிவை தீட்டுங்க. உங்களுக்கு எந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனைனாலும் நமக்கு ஒரு ஒப்பற்ற தலைவர் இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.